Hello guys, welcome back to Tech Trishan channel. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால first of all I'm sorry. ஏன்னா அப்படினா உங்களுக்கே தெரியும் content வந்து கண்டிப்பா போட முடியல. Sorry for that. ஏன்டா கேட்டினா content கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதான் ஒரே காரணம். So let's leave it apart. So பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேமிங் மவுஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது வந்து RGB லைட் வித் மவுஸ் அப்படினு சொல்லி தான் கேட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸில் மட்டும் தான் லைட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பி நீங்கள் அதே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணது தான் இந்த zeb-transformer கேமிங் மவுஸ். ஸோ இது வந்து நமக்கு 475 ரூபாவில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன், இன்க்ளூடிங் ஆஃபர்ஸ், அப்புறம் சூப்பர் கன்ஸ் எக்ஸெட்ரா பற்றி. இன்னும் நானும் அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கல, வாங்க அவங்க கூட நீங்களோட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் அந்த பேக்கேஜ் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ கோர்ஸ் எக்ஸெட்ரா அதெல்லாம் பிரச்சனை. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸ்லோவாக கிளிக்கணும், உள்ள பொருளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பிரிச்சிடலாம். பிரித்தோம்னா ஓகே, பிரிக்க முடியாது, நம்ம இப்படியே கவுண்ட் இல்லை. வாவ், ஸோ பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து zeb-transformer ப்ரீமியம் கேமிங் மவுஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம கம்பெனி ஆஃப் ஒரிஜின் கண்ட்ரி எதுன்னு சொல்லியிருக்காங்க. இம்போர்ட்டட் மார்க்கெட் பை zeb-tronics பிராண்டட் மவுஸ், அதை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கோல்டு பிளேட் யூஎஸ்பி, இது வந்து ஒரு யூஎஸ்பி 3.0 அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் தெரியாமல் வாங்கி அவசரப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக. ஸோ வந்து டிபிஎஸ் சுவிட்ச் எக்ஸெட்ரா இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து தள்ளி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம மவுஸை எடுக்கலாம். கீழே வந்துருச்சு. மவுஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே ஹியர் கம்ஸ் த மவுஸ். கவர் மட்டும் தான் வருது. ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக மவுஸை வெளியே எடுத்துடலாம். இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கவரும் மவுஸும் தனித்தனியாக பிடிச்சிட்டு வந்துருச்சு. சரி, அதொன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு மவுஸை மட்டும் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது மட்டும் வெளியே வந்துருச்சு. ஒயர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. சார்ஜர் கொடுக்குற மாதிரி அடாப்டர், அப்புறம் எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா நெட்டு மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஏதோ புது குவாலிட்டி ஒயராமா. ஓகே, அது நம்ம பிரச்சனை இல்லை. இன்னும் பாக்ஸில் மவுஸ் அப்படி இருக்கட்டும், உள்ள பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கசங்கி போன யூசர் மேனுவல் பார்சல் வந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் பார்க்கலாம். தான் அது பார்த்தீங்கன்னா இதுலேயும் பல சிறப்பு அம்சங்களை பற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் சம் பேப்பர் ஒர்க்ஸ் இன் இயர். சரி, இதையும் இப்படி போடலாம். பாக்ஸில் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சரி, பாக்ஸ் நீங்கள் இங்கே. இப்போ வந்து நம்ம தலைவன் மவுஸ்குள்ளே வரலாம். ஸோ மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடுறப்போ செம ப்ரீமியமான ஒரு லுக் வருதுங்க. சீரியஸாக சொல்கிறேன், செம ப்ரீமியமாக இருக்குது இது நம்ம ஃபீல் பண்ணுறப்பவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரோலிங் பட்டன் நம்ம சொல்லிக்கலாம். இங்கே வந்து டிபிஎஸ் ஸ்விட்ச் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து மெட்டல் கிடையாது, மெட்டலோட ஃபினிஷில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 130 கிராம்ஸ் வந்து நமக்கு வருது. அப்படியே திருப்பணுமா கீழே இந்த மெட்டல் பிளேட்டிங், அப்புறம் உங்களோட பிராண்டிங்கை சொல்லியிருக்காங்க. zeb-transformer அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபார் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு கேமிங் மவுஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஓகே, வந்து இதை பற்றி சொல்லணும்னா இது அருமையாகவே இருக்குது பார்க்க. இதோட லுக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சினிமேட்டிக் வியூ இந்த மவுஸை பற்றி நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து இப்போ தான் இது கனெக்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்யூட்டர் கூட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RGB லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி காட்டுறேன். வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து ப்ரீத்திங் லைட்ஸோடு கொடுக்குறாங்க இவங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து ஒரிஜினல் கேமிங் ஃபீல் வருமாமா. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரீத்திங் லைட்ஸோடு கொடுக்குறாங்க அந்த RGB லைட்ஸை. இப்போ வந்து நம்ம இதே வந்து இருட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டில் எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ரொம்பவே கிளாசிக்காக இருக்கு இல்லையா. ஸோ வந்து இப்போ லைட் ஆஃப் பண்ணுறேன் நான். செம பிரைட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து லைட்ஸ் மட்டும் தெரியுது. ஓகே, இப்போ வந்து நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடலாம். ஓகே, லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியாச்சு.
ஸோ இது வந்து பார்க்க லுக்ஸ் வைஸ் சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்கள், லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகி போய் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து மெயின் விஷயத்துக்குள்ளே வரலாம். இதோட டிபிஐ செட்டிங்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதோட டிபிஐ நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 4 டிபிஐ கொடுத்துருக்காங்க. முதல்ல 1600, அப்புறம் வந்து 2300, அதுக்கப்புறம் 3200. அதுதான் இதோட மேக்ஸிமம் டிபிஐ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிபிஐயோட ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் லைட்டிங்கில். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு டைம் நமக்கு வந்து டிபிஐ மாறும். இப்போ வந்து ஒரு டிபிஐயில் இருக்குது பார்த்திங்கன்னா மவுஸ் ஸ்லோவாக ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, நீங்கள் பார்க்க முடியுது. அடுத்து இன்னொருக்கா கிளிக் பண்ணுறேன். இன்னொரு தடவை கிளிக் பண்ணும்போது 3 டைம்ஸ் வந்து இந்த ரெட் கலருங்கிறது பிளிங்க் ஆகி வரும். ஸோ இப்போ வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட்டில் இருக்குது, வேறு மாதிரி. இப்போ வந்து 3200 இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன், 3 தடவை பிளிங்க் ஆகுது. இப்போ வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இது என்ன அர்த்தம்னா 1600 டிபிஐல இப்போ நம்ம வச்சுருக்கோம். இதுதான் வந்து நார்மலாக எல்லா மவுஸ்லேயுமே இருக்கிற டிபிஐ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டிபிஐ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து பிரத்யேகமாக கேமர்ஸ்க்காகவே டிபிஐ சேஞ்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பார்ப்போம். வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு குவாலிட்டி வைஸ் பக்காவாக வந்து நான் சொல்லுவேன். ஸோ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது. அந்த ஃபீல் டச் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம இப்படி பண்ணுறோம் இல்லையா, அதாவது நம்மளோட ஷேக்கிங் எஃபெக்ட் வந்து இது சூப்பராக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இது இருக்கிறதுனால. ஸோ வந்து வாங்க இதோட மற்ற விஷயங்களை பற்றி இப்போ பேசலாம். ஸோ இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. வாங்க அதை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2-in-1 என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நார்மலான மவுஸுங்க. பார்த்திங்கன்னா அது நார்மலான ஒயர்லெஸ் மவுஸ். அதோட சிப் எங்கே இருக்குது, நார்மலான ஒயர்லெஸ் மவுஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 80 ரூபாய்க்கோ 130 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம இது கூட கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். செமையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா அழகாக லைட்ஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், வரும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மவுஸை பற்றி பார்க்கலாம். இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா நார்மலான மவுஸ். ஜஸ்ட்டு வந்து இதை நம்ம அன்ப்ளக் பண்ணிடலாம். இதை ப்ளக் பண்ணுவோம். ப்ளக் பண்ண உடனே இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ வந்து இது லைட்ஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ரொம்ப நார்மலான மவுஸு. இதில் வந்து இதுலேயே டிபிஐ ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கானுங்க. எதுக்கு கொடுத்துருக்கானுங்களே தெரில. காட்டல் எதுவுமே ஆகாது. வந்து மாடு மாதிரி வேலை செய்யும் மவுஸு. டிபிஐ பட்டெல்லாம் சும்மா லைட் கொடுத்துருக்காங்க போல் இருக்குது. அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு AAA பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஒரு AAA பேட்ரி. அப்புறம் இதுக்கு எதுவுமே தேவையில்லை. இதுதான் இதோட சிப்புங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் நார்மலான ஒரு மவுஸ். வந்து ரஃப் அடிக்கலாம், அதுக்கு தான் இதை வந்து ஆக்சுவலாக வெளியே எங்கேயாவது போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். கொஞ்சம் பார்க்குற அப்படியே சீனாக இருக்கும் இதெல்லாம் இதோட சேர்த்து. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் இது எப்படி ஜெயிக்கும்னு. சும்மா ஒரு இதுக்காக நான் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணி அங்கிட்டு போட்டலாம். இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்துருவோமா, வாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னோடய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த நம்ம புதுசாக வாங்கின கேமிங் மவுஸில் அருமையாக இருக்குது. அதோட ஷேக்கிங் குவாலிட்டி அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் விளையாண்டுருக்கோம், அடித்து பொழந்துக்கிட்டு இருக்கோம் பார்க்குறவனையெல்லாம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. கேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா சூப்பராகவே இருக்குது. பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். வந்து செமையாக இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக கேம் விளையாடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ வந்து சூப்பராக இருக்குது கேம் விளையாடுறதுக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, இல்லைன்னா உங்களுக்கு மவுஸ் இந்த மாதிரி மவுஸ் வந்து நல்லா இல்லை, உங்கள் கை பெருசு, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் வேலை செய்யறதுக்கே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலாக கேம் விளையாடுறதுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸு கூட சொல்லலாம். ஒர்த் இட் தான் இது.
உள்ளே வந்து சூப்பராகவே இருக்குது. அந்த ஃபீல் டச் பண்ணும்போது ரொம்பவே ப்ரீமியமாக ஒரு நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஸ்க்ரோல் பட்டன், ரீபே பட்டன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. என்ன கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வந்து வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அடி பொழுதுட்டோம். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு கேமிங் மவுஸ் தேவை, அதுவும் கம்மியான ரேட்டில் ஒரு அருமையான டிபிஐ செட்டிங்கோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு மேலே போகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 130 ரூபாய்க்கு இது போன மவுஸ்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ஒயர்ட் மவுஸ் தான் சூப்பராக இருக்குது. லைட்ஸ் கூட RGB கேமிங் மவுஸ் தான். இது இங்கே அருமையாக இருக்குது, வாங்கலாம். வித் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பட்டனோடு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வேணும்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பர்சனலாகவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு இந்த மவுஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எனக்காகவும் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய், லவ் யூ கைஸ், டேக் கேர், அன்டில் ஐ see you next time.